கேஸ் எல்லாம் தீர்ந்து போச்சு. என்ன செய்ய? இனி பழைய மாதிரி வரவெடுப்புக்கு மாற வேண்டியதுதான். இதுதான் உடம்புக்கும் நல்லது. என்ன, அதுல இருந்து வர்ற போக நம்ம கண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் பாதிப்பு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. மண்பானையில ஆக்கி சாப்பிட்டாவீதான் இப்போ 100 வயசு வரை உயிரோட இருக்காவ. ஆனா இப்பெல்லாம் அப்படியே நடக்குது. ஒரு குக்கர் எடுக்காவோ, அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு மூடி வைக்காவோ சோறு வெந்துருது. 1 மணி நேரமா அடுப்புல வேவற சோறு எங்க, 5 நிமிஷத்துல விசில் வந்து வேவற சோறு எங்க. குக்கர்ல சாப்பிடுறது எவ்வளவு சீக்கு பத்தியலா. ஹார்ட் அட்டாக்லாம் வருதுங்காவோ. ஆமா, கேஸ் தீர்ந்தது ஒரு விதத்துல நல்லதுதான். இடமா அப்படி வரகு அடுப்புக்கே மாறிட வேண்டியதா. எக்க எக்க, என்ன டீ? ரொம்ப தலைவலிக்க மாதிரி இருக்கு. ஒரு டீ போட்டு கூடா. ஏட்டி இரு, இப்பதான் உழ வச்சிருக்கேன். தண்ணி கொதிக்கிட்ட டீ இறக்கிட்டு டீ போட்டு தரேன். பாவக்க, சிலிண்டர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுதா நீ? ஏட்டி, நான் கஷ்டப்படுதுன்னு உன்ட்ட சொன்னேனோ? முன்னாடியெல்லாம் வரகு அடுப்புல தானே சோறு பொங்கணும். அதெல்லாம் கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. நான் சடிக்கு நீயும் அத்தனை என் வீட்டுக்கு வந்துருங்கக்கா. 1 மாசம் நான் பார்த்துக்கிடுதே. நானும் அவரும் வந்துட்டோம்னா பிள்ளைகளை யார்ட்டி பாப்பா? மருமக ஆக்கி கொடுக்கட்டே மகனுக்கு. மகனை பத்தி கவலைப்படுறே இல்லையோ, மருமகளை பத்தி நான் கவலைப்படுறேன். ஏட்டி, அது நம்மளை நம்பி வந்த பிள்ளை, நம்ம தானே பாத்துக்கிடணும். நல்லா நம்பி வந்து போ. தாயும் மௌனம் என்ன குசு குசுன்னு பேசுதாளுவோ. ஒரு நேரமாவது இங்க கீழே இறங்கி வந்திருக்காள்வளா? நீ ஒத்தையில தான் போய் வரவு பறக்கிட்டு வந்தா. தீய முட்டினா சோத்த பொங்குற, குழம்பு வைக்க ஒரு வேலை செஞ்சிருக்குமா அந்த பிள்ளை? ஏட்டி, அவி அம்மா வந்திருக்காவல்ல, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கட்டுமே. ஆனாக்கா, உன்னைய மாதிரி ஒரு மாமியார் இந்த காலத்துல இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியம் தான். அவ வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்ன கொடுமைப்படுத்துறா. நகையை கொண்டு வா, சேலையை கொண்டு வா, படத்தை கொண்டு வான்னு பிள்ளை கூட சேர விடாம என்ன கொடுமைப்படுத்துவாளுவே. அந்த மாதிரி இருப்பியா? உனக்கு வேற வேலை இல்லப்போ. பூரணி, என்னம்மா, என்னாச்சு? எதுக்கு அழுகுற? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல விக்கி. அப்புறம் அம்மா அழுகுற? விக்கி, நான் கூட சொன்னேன்ல 3 நாள் தள்ளி போயிருக்குன்னு. தலைக்கு தண்ணி ஊத்திட்டேன். லூசு, இதுக்கெல்லாமா அழுகிறது? இல்ல விக்கி, நான் எவ்வளோ ஆசையா இருந்தேன் தெரியுமா? ஒரு தடவை கூட இப்படி தள்ளி போனதே இல்லை. இந்த தடவை தள்ளி போனதுனால ஒருவேளை பாப்பா தானோன்னு நினைச்சேன். எனக்கு ராசியே இல்லை போல. அப்படிலாம் இல்லம்மா. நான் ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கேன். அதனாலதான் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது. லூசு, எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசிட்டு இருக்க? கடவுள் தரும்போது தருவாருமா. யாரு எப்படி யார் மூலமா இந்த உலகத்துக்கு வரணும்னு இருக்கோ அப்படி வந்துதானே ஆகணும். நீ இப்பவே ஃபீல் பண்ணா எப்படி? நமக்கு இன்னும் ஏஜ் இருக்கு, நிறைய வருஷம் இருக்கு, டைம் இருக்கு. மெதுவா கூட பெத்துக்கலாம். குழந்தையே பெத்துக்கலனாலும் பரவாயில்லம்மா. உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே நீ எனக்கு ஒரு குழந்தை தான். அழுகாத, கண்ணத்தோட. பூரணி, ஐயோ மாப்பிள்ள, நான் அப்புறம் வரேன். இல்லத்த, வாங்க. பூரணி, அழுகாத. அம்மா கிட்ட பேசிட்டு நான் இப்ப வரேன். ஏம்மா, எதுக்கு அழுவுறா? மாப்பிள்ள எதுவும் சொன்னாவளோ? இல்லம்மா. அந்த உங்க சின்ன மாமியார் ஏதாவது சொல்லிட்டா? இல்லம்மா. அப்புறம் எதுக்கிட்டி அழுவுறா? ஏம்மா, 3 நாள் தள்ளி போயிருந்துல, இன்னைக்கு தலைக்கு தண்ணி ஊத்திட்டேம்மா. என்னட்டி சொல்றா? ஆமாம்மா, எனக்கு குழந்தை பெத்துக்கிற குடுப்பனே இல்லை போல. எந்த ஜென்மத்துல யாருக்கு என்ன பாவம் பண்ணனோ தெரியல. என் வயிற்றுல ஒரு புள்ள பூச்சி கூட வர மாட்டேங்கி. அழுவாதட்டி. இந்த மாசம் இல்லைன்னா அடுத்த மாசம் விடு. எத்தனை மாசமா? இந்த மாசம் இல்லைன்னா அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம். நான் எத்தனை மாசமா காத்திருக்கட்டும்? அம்மாடி, ஆசைப்பட்ட உடனே கிடைச்சிட்டுனா அதோட அருமை நமக்கு தெரியாதுல்லம்மா. எது எது எப்போ வரணும்னு இருக்கோ அப்போதானம்மா வரும். இல்லம்மா, இந்த மாசம் நான் எவ்வளோ ஆர்வமா இருந்தேன் தெரியுமா? ஒரு தடவை கூட இப்படி நாள் தள்ளி போனதே இல்லை. இந்த மாசம் நாள் தள்ளி போனோன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்படி ஆயிடுச்சு. சரி, இப்ப இல்லைன்னா எப்பயாவது வரும். நீ அதை நினைச்சு வருத்தப்படாத. வயிறு வலிக்குதாட்டி? அம்மா வெந்தயம் ஊற வச்சு தண்ணி எடுத்துட்டு வரட்டா? எனக்கு எதுவும் வேண்டாம். ஏதாட்டும் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டாமா? வேண்டாம்மா, நாள் தள்ளி வந்ததுனால அடி வயிற்றுல கத்தியை வச்சு குத்துன மாதிரியே வலியே தாங்க முடியல. நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். சரிம்மா, இப்படி ஈரத்தலையோட படுக்காண்டாம். கொஞ்சம் தலையை விரிச்சு போட்டு முடி காயட்டும். ஏக்கா, எப்பந்தான் டீ போட்டு தருவா? ஏட்டி பாரு, பசிக்குதா என்ன? ஐயா ஏக்கா, பசிக்கலாம் இல்லை, சும்மா வாய் நம்மன்னு வருது, அதான் ஏதாவது குடிக்கலாம்னு. ஏட்டி, அப்போ மோர் இருக்கு, எடுத்து குடியா. சரி, நீயும் இப்போ டீ போட்டு தர மாதிரி தெரியல, நான் மோரே குடிச்சுக்கிறேன். மருமகளே, அம்மாடி மருமகளே. இப்ப என்னத்துக்கு அவளை கூப்பிடுத நீ? என்னக்க, வயசான காலத்துல நான் போய் எந்திரிச்சு எடுத்துட்டு விளங்குமா? மருமவ சும்மா தானே இருக்கா. சும்மா இருந்தா இங்க வந்திருக்க மாட்டாளா? அவ உள்ள ஏதாவது வேலையா இருப்பாட்டி. விக்கியும் வீட்டுல தானே இருக்கான். 2 பேரும் ஏதாவது பேசிட்டு இருப்பாவ. விடு. ஆமா, 24 மணி நேரமா அங்க கொஞ்சிக்கிட்டே இருக்க போறாவளோ. அவன் நல்ல உறங்கு வயிறு. ஓ மருமவளை கூப்பிடுவோம். சொன்ன கேட்க மாட்டாட்டி. அந்த பிள்ளைய போட்டு உயிரை வாங்குதா நீ. மருமவளே, மருமவளே. சமந்தியம்மா கூப்பிட்டீங்களோ? நான் தான் கூப்பிட்டேன். மருமவளை கூப்பிட்டா எப்ப வர? நீங்க தான் வாரிய. என்ன வேணும் சின்ன சமந்தி? சுடுதண்ணியா வேணும்? இல்ல இல்ல. அப்புறம் எதுக்கு கூப்பிட்டிய? ஃப்ரிட்ஜ்ல மோர் இருக்கு, அதை எடுத்துட்டு வரதுக்கு தான் கூப்பிட்டேன். ஃப்ரிட்ஜ் கிச்சன் பக்கத்துல தான் இருக்கு. இங்க இருந்து 4 எட்டுல எடுத்துடலாம். ஆனா பூரணி ரூம் மேல இருக்கு, 24 படி இறங்கி வரணும்.
அந்த பிள்ளை வர்றதுக்குள்ள நீங்களே போய் எடுத்துக்கலாமே சமந்தி. என்னங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், வந்ததுல இருந்து உங்க பிள்ளை ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டேங்கிய. எது கேட்டாலும் உடனே நீங்க தான் வாரியா, இல்லைன்னா நீங்களே எடுத்து குடிங்கன்னு சொல்றீங்க. அப்ப வீட்டுல மருமகனி எதுக்கு இருக்கா? தெரியாம தான் கேட்கறேன் சமந்தி. என் மகளை உங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கையும் மோர் எடுத்து கொடுக்குறதுக்கும் நான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலையே. பாத்தியாக்கா 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 உன் சமந்தி எப்படி எல்லாம் பேசுதுன்னு பாத்தியா? ஏட்டி நீ பண்றத ரொம்ப அட்டுழியமா இருக்கு. நான் தான் சொன்னல நீயே எடுத்து குடின்னு. நான் என்ன இளமையா குமரி மாதிரியா இருக்கேன், நான் போய் எடுத்து குடிக்கேக்கு வயசான காலத்துல முடியல, அதான கூப்பிட்டேன். சமந்தியம்மா என் பொண்ணுக்கு ரூமு கீழே மாத்தி கொடுங்களேன், அவளுக்கு மேல மாடியில வேண்டாம். எதுக்கு வேண்டாம் எதுக்கு வேண்டாம் நான் கேட்கறேன், எதுக்கு வேண்டாம்? நான் உங்ககிட்ட பேசல சின்ன சம்மந்தி, கொஞ்சம் ஓரமா இருங்க. பாத்தியாக்கா 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 உன் முன்னாடியே எப்படி பேசுது? அமைதியே இரு நீ. என்னாச்சு சம்மந்தி? இதை எப்படி சொல்ல சம்மந்தி? அவளுக்கு ஒரு 3 நாள் தள்ளி போயிருந்து. அப்படியா? பூரணி என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா. நம்மளெல்லாம் தாயா நினைச்சா சொல்லுவாளுவோ, நாய் மாதிரி நினைச்சா எப்படி சொல்லுவாளுவோ? சின்ன சம்மந்தி வார்த்தை அளந்து பேசுங்க. நீ தயவு செஞ்சு அமைதியே இரு பாரு. சுயம்பு அவ பேசுறத நீ காதுல வாங்கிக்கிடாதம்மா. அதான் சம்மந்தி 3 நாள் தள்ளி போயிருந்து. நான் கூட இந்த வாட்டி குழந்தை தங்கிருப்போம்னு நினைச்சேன். ஆனா தலைக்கு தண்ணி ஊத்திட்டா பார்த்துடுங்க. ஐயோ எல்லாம் ஒன்னாலதான் டீ ஒன்னாலதான். ஏக்கா நான் என்ன பண்ணேன்? அந்த பிள்ளைய வேலை வாங்காத நான் உன்ட்ட சொன்னேன். அதுவும் கேட்காம நீ வந்த அன்னைக்கு அந்த பிள்ளைய அம்மியில துவையல் அரைக்க விட்டா பத்தியா? தேங்காய் எடுத்துட்டு வா, பொறி கடலை எடுத்துட்டு வா, வரமிளகா எடுத்துட்டு வா. அந்த பிள்ளை என்ன அலைய விட்டேன். நான் அதுக்குதான் அந்த பிள்ளைய ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேன். நீ வந்ததுல இருந்து அந்த பிள்ளைக்கு வேலை அதிகம். என்னது அப்ப அம்மியில துவையல் அரைக்க சொன்னது நீங்க தானா? ஆமா நான் தான். இப்ப என்ன, எனக்கு அம்மியில துவையல் அரைச்சு சாப்பிட்டாதான் பிடிக்கும். இந்த மிக்சியில அரைச்சு சாப்பிடுறதுலாம் என் உடம்புக்கு ஒத்துக்கிடாது. என்னங்க உங்களுக்கு பிடிக்கணும் நீங்க அரைச்சு சாப்பிடுங்க. ஏன் பிள்ளைய எதுக்குங்க வேலை வாங்குறீங்க? சமந்தி 2 நாளா அவ சாப்பிட முடியாம வழியில எவ்வளவு துடிச்சான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அவ கையை பாருங்க, உள்ளங்கையில எப்படி பொத்து போய் இருக்குன்னு. என்னது உள்ளங்கையில பொத்து இருக்கா? அவ என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையேம்மா. நான் அப்பயும் சொன்னேன் நான் அரைக்க நீ தள்ளுன்னு. அவதான் இல்லத்த உங்களுக்கு முட்டி வலி இருக்கலாம் நானே அரைச்சுக்கிட்டேன்னு அரைச்சா. என்ன சம்மந்தி இப்படி பண்ணிட்டீங்களே? என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க? வீட்டுக்கு வந்து மருமக வேலை செய்யக்கூடாதுன்னு இருக்கு. வேலை செய்யட்டோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் செய்யக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். சம்மந்தி அவள் குழந்தைக்காக காத்திருக்கான்னு உங்களுக்கும் தெரியும். அப்புறம் ஏன் சம்மந்தி இப்படி கடினமான வேலையெல்லாம் செய்ய விட்டியே? ஐயோ சுயம்பு 4 தள்ளி போனது எனக்கு தெரியாதுமா. அவன் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் அவளுக்கு பெட்டை விட்டு கூட கீழே இறங்க விட்டுருக்க மாட்டேன். நம்ம தான் இனிமே அவளை கவனமாக பார்த்துக்கிடணும் சம்மந்தி. அவள் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு 4 நாள் கழிச்சு போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வருவோம்மா, ஒரு செக்அப் பண்ணிட்டு வருவோம். ஆமாம் சம்மந்தி நீங்கள் முதல் அவளுக்கு ரூமை கீழே மாற்றி கொடுங்க. ஆ சரிம்மா. என்னக்கா அந்த பொம்பளை ஓ முன்னாடியே நீ எந்த பேச்சு பேசிட்டு போகுது, நீ பார்த்துட்டு அமைதியா இருக்க பாரு. தப்பு எல்லாம் ஓ மேலதான் இருக்கு பாரு. அன்னைக்கே சொன்னேன் அந்த பிள்ளைக்கு பழக்கம் இல்லாத வேலையெல்லாம் இது பண்ணாதன்னு. பாரு இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னு. பாவம் டீயவா குழந்தைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நம்மளும் ஒரு பொண்ணா இருந்து இன்னொரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கலனா நம்மளாம் என்ன பொம்பளைங்க சொல்லு. சரி அந்த அம்மா வந்து என்ன ரூமை கீழே மாற்றி கொடுங்குது. இந்த மாதிரி நேரத்தில் படிக்கட்டுலாம் ஏறக்கூடாது டீ. ஒன்று பண்ணு, நாளைக்கு ஒரு ரூமை மேலே மாற்றிட்டு அவங்களுக்கு கீழே கொடுத்துடலாம். ஏக்கா எனக்கு முட்டி வலி வந்துடுமே. ஒரு மாதம் தானம்மா இருக்க போகிறா, அட்ஜஸ்ட் பண்ணு. சே என்ன இந்த அக்கா எப்போ வரும் மருமக அம்மா இப்படியே தான் இருக்கு. கூட பிறந்த தங்கச்சி மேலே ஒரு ஆசை பாசம் இல்லை. இதில் ரூமு வேற மாற்றி கொடுக்கணுமா ரூமு? ஏய் இங்க பாரு, சும்மா எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத. உனக்கு எல்லாம் தெரியுங்கிறது எனக்கு தெரியும். அண்ணா நம்பங்கண்ணா, இந்த வீட்டில் எது எது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுண்ணா. அது எப்படி? உன் வீட்டுல என்ன எங்க இருக்குன்னு உனக்கே எப்படி தெரியாம இருக்கும்? டேய் சுப்பையா பாவுண்டா, நேர மாச கர்ப்பிணி விட்டுறேன். உங்களையும் கூட பிறந்தா நான் நினச்சி கேட்குறேன், விட்டுருங்கண்ணா. உன்னைய விடணுமா? விட்டுடுறேன். பணம் நகைலாம் எங்க இருக்குன்னு சொல்லி விட்டுரு. எனக்கு தெரியாதுண்ணா. திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்க. அத்திய பார்த்தல ஒரு ஏத்து, அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சி. நிஜமா எனக்கு தெரியாதுண்ணா. டேய் சுப்பையா பின்னாடி சோபா இருக்குடா, அந்த பிள்ளை விழுந்துற போகுது. அம்மா போச்சு எல்லாம் போச்சு. என்னமாச்சு என்னாச்சு? ஐயோ அம்மா, ஐயோ வயிறு வலிக்குதே. இங்க பாரு சுப்பையா எல்லாம் உன்னாலதான். ஒண்ணும் இல்லம்மா ஒண்ணும் இல்ல, எந்திரி. டேய் ராமையா, அவன் நடிக்கிறா, அவன் நடிப்ப நம்பிராத. எப்படிடா உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? அம்மா ஐயோ முடியலண்ணா. ஒண்ணும் இல்லம்மா ஒண்ணும் இல்ல, அப்படியே இந்த சோபால படுமா. இரு அண்ணன் 108 கால் பண்றேன். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம்ண்ணா, வலி தாங்க முடியல. ஒண்ணும் இல்ல கொஞ்ச நேரம் பொறுத்துக்க. என்னடா மடையா பாத்துக்கிட்டே இருக்க, 108 கால் பண்ணு. டேய் ராமு, அவளை நம்பாத, நடிக்கிறா. அந்த பொண்ணு நடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா நேர மாசமா இருக்கு. 108 கால் பண்றா. வேண்டாண்டா, அவன் நடிக்கிறா. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். ஐயோ அம்மா முடியலையே. அண்ணா நான் நடிக்கலண்ணா, நம்பங்கண்ணா.
டாக்டர் எப்ப வேணாலும் வலி வரலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நான் தடுக்கி விழுந்ததுல எனக்கு வலிக்குதுண்ணா. நீ அழாதம்மா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்குமா, ஆம்புலன்ஸ் வந்ததும் போயிடலாம். ஏய் மடையா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? விட்டுட்டு வா, அப்படியே வழியில துடிக்கட்டும், நம்ம போலாம். அறிவு இருக்காடா உனக்கு? நம்ம அம்மாவோ நம்மள இப்படிதான் கஷ்டப்பட்டு பெற்றிருப்பாங்க. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா கிளம்பு, நான் அந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கிறேன். சொன்னா கேளு, நமக்கு தான் ரிஸ்க், போலீஸ்ல மாட்டிக்கிடுவோம். பரவாயில்லடா, இத்தனை நாள் கெட்டது செஞ்சுதானே போலீஸ் கிட்ட மாட்டிட்டு இருந்தோம். இப்போ முறையா ஒரு நல்லது செஞ்சு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா எனக்கு பெருமை தான். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ கிளம்பு, நான் அந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேல உன் இஷ்டம். அம்மா போன் எங்கம்மா இருக்கு? அண்ணா அங்க டிவி பக்கத்துல இருக்கோண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா கூட்டிட்டு போங்கண்ணா, முடியலண்ணா, வலிக்குது. அதம்மா அழாத, இப்போ உடனே கிளம்பிடலாம். என்னடா போனவே திரும்ப வர? இரு, நானே போய் ஃபோன் பண்றேன். என்ன திடீர்னு நல்ல புத்தி வந்துட்டோ? எங்க அம்மாவும் என்னை இப்படி தானே பெத்து எடுத்திருப்பாங்க. ஹலோ ஆம்புலன்ஸ் சார், ஒரு எமர்ஜென்சி, பிரெக்னென்ட் லேடிக்கு திடீர்னு வலி வந்துட்டு. ஓகே சார், லொகேஷன் அனுப்பிடுறேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, அவங்க ரொம்ப வலியில துடிக்கிறாங்க. அப்பவே சொன்னேன் அந்த பிள்ளைய மிரட்ட வேண்டாம், விட்டுறலான்னு. கேட்டியா? டேய், ஒரு விதத்துல நம்ம வந்தது நல்லதுதான். ஒருவேளை யாருமே இல்லாம அந்த பிள்ளைக்கு வலி வந்திருந்துன்னா? எதையாவது சொல்லி சமாளிச்சிரு உடனே. அம்மாடி தண்ணி எடுத்துட்டு வரேன், குடிக்கிறியாமா? இல்லண்ணா வேண்டாம். கொஞ்சம் பொறுத்துக்குமா, ஆம்புலன்ஸ் இப்போ வந்துடும். அம்மா எந்த ஹாஸ்பிட்டல்ல செக்அப் பண்ணிட்டு இருக்கீங்க? இஎஸ்கே ஹாஸ்பிட்டல்ண்ணா. சரிம்மா, அங்கேயே போயிடலாம். உன்னோட ரிப்போர்ட்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி நான் எடுத்துட்டு வரேன். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற திங்ஸ்லாம் பேக் பண்ணியாச்சுண்ணா, எல்லாமே அங்க ஹால்ல தான் இருக்கு. சொன்னது கேட்டுச்சா? லக்கேஜ் எல்லாம் ஹாலில் தான் இருக்கு, எடுத்துட்டு வா. சரிடா. அம்மாடி, குழந்தை பிறந்ததும் வாங்குறதுக்கு காட்டன் டவலு, அப்புறம் வேஸ்ட் துணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? எல்லாம் எடுத்து வச்சிருக்கண்ணா. அப்புறம் பிளாஸ்க்கு, அப்புறம் உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்திருக்கியாமா? எல்லாமே எடுத்து வச்சிருக்கண்ணா. சரி சரி, இன்னும் 5 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் வந்துடும், நம்ம கிளம்பிடலான்னு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஹெல்ப் பண்றதுக்கு. ஐயே நீ வேறம்மா, நாங்களே திருடுறதுக்கு தான் வந்தோம். நம்புங்கண்ணா, சத்தியமா இந்த வீட்ல எது எது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. அம்மாடி அதெல்லாம் எதுக்கு இப்போ? நீ நல்லா மூச்சு இழுத்து இழுத்து விடு, அப்புறம் அழுகாதே, அப்புறம் டயர்டாயிருவேன், அப்புறம் உனக்கு தான் ரிஸ்க்கு. எவ்வளோதான் வலிச்சாலும் கொஞ்சம் பொறுத்துக்க, குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் இந்த வலியெல்லாம் தெரியாது, நார்மலாவே இரு. சரிங்கண்ணா. என்னடா லக்கேஜ் கிடைச்சதா இல்லையா? வரேன் வரேன். அம்மாடி இங்க பாரு, இதுதானே? ஆமாண்ணா. வேற யாருக்காவது ஃபோன் பண்ணணுமாமா? டேய், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பலாம். இரு, ஆம்புலன்ஸ் சத்தம் கேக்குது. அம்மாடி ஆம்புலன்ஸ் வந்துட்டுன்னு நினைக்கேன். உன்னால எந்திரிச்சு நடக்க முடியுமா? தெரியலண்ணா. கையை கொடுமா, நான் பிடிச்சுக்கிடுறேன். பாத்துமா, மெதுவா மெதுவா. என்னடா பாத்துட்டே இருக்க, போய் லக்கேஜ் எல்லாம் வை. சரி சரி.